அடுத்ததாக 30ஆம் ஜுஸுனுடைய 3ஆம் பகுதி. இதில் நம்ம இன்ஷா அல்லாஹ் 9 சூறாக்கள் பார்க்க போகிறோம். சூரா காஷியாவிலிருந்து சூரத்துல் அலக் வரைக்கும் பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் 30ஆம் ஜுஸு முதல் பகுதியில் 4 சூறா பார்த்தோம். 2வது பகுதியில் 6 சூறா பார்த்தோம். 6 பக்கத்துக்கு 6 சூறா பார்த்தோம். இப்போ 3ஆவது பகுதி இந்த 6 பக்கம் இதில் 9 சூறாக்கள் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, சூழக்கூடிய நாளின் செய்தி நபி உமக்கு வந்ததா? எல்லாரையும் வந்து சூழக்கூடியது அந்த கியாமத் என்பது. உஜூஹு யௌமைதின் ஹாஷியா, அந்த நாளில் சில முகங்கள் எல்லாம் தாழ்ந்ததாக சிறுமைப்பட்டதாக அது இருக்கும். அதாவது காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்களை பற்றி சொல்கிறான். ஆனால் அந்த முகங்கள் எப்படிப்பட்ட முகங்கள்? ஆமிலத்துன் நாசிபா, உலகத்தில் வேறு ஒன்றை பாவங்களில் திளைத்திருந்தவைகள். ஆமிலான செயல்கள் செய்தது, நல்ல அமல்களா இல்லை தவறான செயல்களை செய்தது. நாசிபா வேரூன்றி முனைப்பாக செய்தது. எங்கே போய் சேரும்? தாசலா நேரன் ஹாமியா, கொழுந்து விட்டிரு நரகத்திற்குள் தான் அவர்கள் எல்லாம் செல்வார்கள். அந்த மூஞ்சிங்க நல்லதில் சொல்கிறான். மூஞ்சிங்கன்னா யார்? அந்த மனிதர்கள். சரி, அங்கே கொதிக்கக்கூடிய நீர் தான் இருக்கும். முட்செடிகள் தான் அதற்கான உணவாக கொடுக்கப்படும். லா யுஸ்மின் வலா யுக்னி மின்ஜு, அதை சாப்பிட்டு அவங்களுக்கு உடம்பு வைக்குமா? இல்லை, உடம்பு வைக்காது. அது அவங்களுக்கு பருமனை கொடுக்காது, ஆரோக்கியத்தை தராது, பசியை போக்காது. நடத்தில் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த பக்கத்தில் அந்த சூரா அப்படி தொடருது. உஜூஹு யௌமஇதின் நாஇமா, சில முகங்கள் செழிப்பானதாக பொலிவானதாக இருக்கும். அது அழகான அமல்களை செய்ததின் காரணத்தினால ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கும். அந்த உயர்ந்த அல்லாஹ்ல இதையும் முகங்கள்ங்க சொல்கிறான். ஆனால் இதை நம்ம மூஞ்சிங்கள்னு சொல்ல வேணாம். அழகிய சில முகங்கள், பொலிவை பெறக்கூடிய சில முகங்கள், சில நபர்கள். மாஷா அல்லாஹ், அந்த சொர்க்கத்தில் வீணானவற்றை கேள்வி அவர்கள் செவியுற மாட்டார்கள். அங்கே ஓடக்கூடிய ஆறுகள், ஊற்றுகள் இருக்குது. உயரமான கட்டில்கள் இருக்குது. நிறைய கோப்பைகள் இருக்கும். மாஷா அல்லாஹ். திண்டுகள்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது தலையணைகள், திண்டுகள், அதிலெல்லாம் சாஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அழகான விரிப்புகள் இருக்குது, சொர்க்கத்தின் விரிப்புகள் இருக்குது. ஃபலா யன்ظுரூன இலல் இபிலி கைஃப ஹுலிகத், இப்படி அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி வர்ணித்து நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்து இதை பற்றி சொல்லக்கூடிய இறைவனை நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் சில படைப்புகளை பாருங்கள், நிமிர்ந்து பார். இல்லை அஃபலா யன்ظுரூன இலல் இபில், அவர்கள் ஒட்டகத்தை பார்க்க வேண்டாம்? ஒட்டகத்தோடு தான் பயணிக்கிறாங்க, ஒட்டகத்தில் தான் வளர்க்குறாங்க, ஒட்டகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒட்டகத்தில் நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதை பற்றி நிறைய பேசலாம். அந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு அவங்க யோசிக்க வேணாம். வயலசமா, நிமிர்ந்து பார்த்தால் வானம் அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது. வயலல் ஜிபால் கைஃப் நுசிபத், சுற்றி பார்த்தால் மலைகள் அது எவ்வாறு ஊன்றப்பட்டிருக்குது. வயல ஆவுதி கைஃப சுதிஹத், குனிந்து பார்த்தால் பூமி அது எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தலையை நிமிர்ந்து பார்த்தாலும், தலையை குனிந்து பார்த்தாலும், சுற்றி பார்த்தாலும், தனது வீட்டில் பார்த்தாலும், இந்த முக்கியமான இந்த 4 படைப்புகளை சொல்லி இதை யாராலும் உருவாக்க முடியாது. இதெல்லாம் பிரம்மாண்டமான படைப்புகள். இதை படைத்த ரப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஃபதக்கி நபி, நீங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னும் அந்த முதக்கி நீங்கள் எடுத்து சொல்பவராக இருக்கிறீங்க. லஸ்த அலைஹி பிமுஸைத்திர், அவர்களை நீங்கள் அடக்கி ஆளக்கூடிய, அவர்கள் நிர்பந்திக்கக்கூடியவராக நீங்கள் இல்லை. எத்தி வைங்க. அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுறானோ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க என்று சொல்லி, ஏற்றுக்காதவங்க அல்லாஹ் தஆலா பெரிய அஸாப் கொடுப்பான். இன்ன இலைனா ஏபவும் இன்ன அலைனா ஹிசாபவும், நம்ம பக்கம் தான் யாராக இருந்தாலும் அவங்க வந்து சேர வேண்டியது இருக்குது, நம்ம அவங்கள்ட்ட விசாரணை செய்யணும்னு சொல்லி முடிக்கிறேன். இதுவும் சூரஜ், அதாவது ஜும்மாவுடைய தொழுகை 2ஆம் ரக்காயத்தில் ஓதப்படுது. பெருநாள் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காயத்தில் ஆயிலாவையும் காஷியையும் ஓதிப்பாங்க, ஓதி தொழுவாங்க. அதை நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். இதனுடைய சிந்தனை விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலும் தொழுகையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனமாக நிற்கலாம். ஹைர். அடுத்த சூரத்துல் ஃபஜ்ர். சூரத்துல் ஃபஜ்ர் வல் ஃபஜ்ரி என்று அதிகாலையின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். வலையாலின் ஆஷிர், 10 இரவுகள் மீது. இது என்ன 10 இரவுகள் அப்படின்னு சொன்னால், அதாவது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 இரவு தான் என்று பெரும்பான்மையான அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க. வஷ்ஷஃபை வல் வத்ர், இரட்டைப்படைகள், ஒற்றைப்படை அனைத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செஞ்சு சொல்கிறான். இறைவன் மீது சத்தியம் செய்கிறான். ஹல் ஃபீ ஸாலிக கஸமுல் லிதி ஹிஜ்ர், அறிவுள்ள மக்கள் இதை விட சத்தியம் வேண்டுமா? ஏன்னா நிறைய சத்தியங்கள் செய்யப்பட்டிருக்கு. அந்த சத்தியத்தினோட தொடர்ச்சி இடத்துல சொல்கிறான், இதை விட உங்களுக்கு சத்தியம் இன்னும் வேணுமா என்ன என்ற இடத்துல கேட்டுட்டு, அலம் தரா கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், அல்லாஹ் ஆது கூட்டத்தார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டா நபி நீர் பார்க்கவில்லையா? நபியை நீர் பார்க்கவில்லை என்று சொன்னால் உலக மக்கள் அனைவரையுமே கேட்குறான், நீங்கள் அதெல்லாம் யோசிக்கலையா? இரமதாத்தில் இமாத், அவர்களை இரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆது கூட்டத்தார்களையும் இரம்னு சொல்லப்படுறாங்கன்னா தஃப்சீர் விரிவுரையில் பார்க்கும் பொழுது, ஆது கூட்டத்தார்களுடைய என்ன சொல்கிறது, பாட்டனாராக, அவர்களில் முக்கியமான ஒரு பாட்டனாராக இருந்தவருக்கு பேர் வந்து இரம், அதனால இரம் என்று சொல்லப்படுது. தாத்தில் இமாதுங்கிறான், அதாவது தூண்களை போன்றவர்கள், தூண் போன்ற மனிதர்களாக அவங்க இருந்தாங்க. அவர்களை போன்ற இந்த உலகத்தில் யாருமே படைக்கப்படலை, அவ்வளோ வலிமையானவங்க என்றெல்லாம் சொல்லி, அடுத்த சமூத அல்லது ஜாப சஹ்ரபில் வாத், அதாவது பள்ளத்தாக்குகளில் மலைகளையே குடைந்து வீடுகளாக ஆக்கினவங்க. மலையவே என்ன செய்வாங்க, பேர்த்து வீடுகளாக ஆக்கி, நம்ம செங்கல் வச்சு கட்டுறோம், மலையை அவங்க இஷ்டத்துக்கு கொடைஞ்சு அதை வீடு அமைச்சாங்க. அவ்வளோ வலிமை உள்ளவங்களா இருந்தாங்க. ஃபிரௌன தில் அவுதாத், ஆணிக்கார ஃபிரௌன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
ஆணிக்கார ஃபிரௌன்னா ஆணி உடையவன்கிறதுக்கு 2 விளக்கம் சொல்கிறாங்க. ஒன்று, அவன் நிறைய ஆணிகள் போன்றதை வைத்திருந்தால் அதை கொண்டு நிறைய பேர் துன்புறுத்துவான். யார் அவன் அதாப் செய்யணுமோ வேதனை செய்யணுமோ அதை வச்சு வேதனை செய்வான். இன்னொன்று, ஆணியால் ஊன்றப்பட்டதை போன்ற ஒரு அதிகாரமும் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிற ஒரு விளக்கமும் சொல்லப்படுது. ஆனால் அவன் ஊரில் எல்லை மீறி கொண்டிருந்தான். அவன் மீது அல்லாஹ் தஆலா ஃபஸௌபா அலைஹிம் ரப்புக ஸௌபா அதாப், அல்லாஹ் அதாபுடைய சாட்டை அவன் மீது சாட்டினான், அவன் மீது போட்டான், அவன் மீது கொட்டினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இன்ன ரப்பக லபில் மிர்சாத், அனைவரையுமே அல்லாஹ் தஆலா கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து மனிதனுடைய ஒரு மனநிலையை சொல்கிறான். ஃபம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து செல்வங்களை கொடுத்து வச்சிருந்தா அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கேன், என்னை சங்கைப்படுத்திட்டான்னு சொல்கிறான் மனுஷன். அதுவே வம்ம இதை மெபத்தலா ஃபகதர் அலைஹி ரிஸ்கா ஃபயக்குல் ரப்பி அஹானன், அல்லாஹ் பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தி நஷ்டத்தை ஏற்படுத்தி சிறுக தான் கொடுத்துருக்கான் அல்லது கொடுக்காமலே வச்சிருக்கானா, என்ன அல்லாஹ் கேவலமாக வச்சிருக்கான், கேவலமான படைப்பன்னு வச்சிருக்கான்னு சொல்லி பொருளாதாரத்தை முன் வச்சு மனிதன் வந்து பேசுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு மனிதனுடைய புத்தி இப்படி இருக்குது. அப்போ மனிதர்களில் அதாவது நன்மைகளே செய்யாத மனிதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னான். கல்லா பல்லா சுக்ரிமூனல் யத்தீம், நீங்கள் ஏழை அனாதைகளை நீங்கள் சங்கைப்படுத்துவதில்லை, ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க நீங்கள் தூண்டுவதில்லை, அனாதைகள் சொத்துக்கள் பெண்களுடைய சொத்துக்கள் வறியவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் அபகரித்து சாப்பிட்றீங்க. துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, செல்வத்தை உலக செல்வங்கள் அதிக அதிகம் நீங்கள் நேசிக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, பூமி சுக்குநூறாக நொறுக்கப்பட்டால் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணி அணியாக அல்லாவும் வானவர்களும் வரும்போது ஜஹன்னம், நரகம் கொண்டு வரப்படும் பொழுது, இதென்ன கொண்டு வரப்படும் பொழுது அப்படின்னா சொல்றாங்க தஃப்சீர் ஆசிரியர்கள். ஹதீஸ்லையும் பார்க்க முடியும். நரகத்தை 70 என்ன சொல்றது 70 பிடிகள் இருக்கும் அந்த நரகத்துக்கு. ஒவ்வொரு பிடியுமே 70,000 பிடிகள் இருக்கும் அந்த நரகத்துக்கு. ஒவ்வொரு பிடியுமே 70,000 ஆணவர்கள் பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய நரகம், அப்படி இழுத்து கொண்டு வருவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ யகூல் யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, மனிதன் கை சேதப்பட்டு சொல்வானா, நான் திருந்திட்டேனேன்னு சொல்வானா. இப்போ திருந்தி உனக்கு என்ன பிரயோஜனம், இந்த உலகத்துக்காக நான் முற்படுத்தி இருக்கணுமேன்னு சொல்லி எல்லாம் நினைப்பான். ஆனால் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். அல்லாஹ்வை கொண்டு யாரும் தண்டிக்க முடியாது அல்லாஹ் தஆலா சொல்லி நல்ல ஆன்மாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி அடைந்த ஆன்மாவே, மௌத்தாகக்கூடிய தருணத்திலே மூமின்களுக்கு சொல்லப்படும், இறை நல்லடியார்களுக்கு சொல்லப்படும். இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா, நீ இறைவனை பொருந்திய நிலையிலும் அல்லாஹ் உன்னை பொருந்திய நிலையிலும் நீ வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வா, வந்து எங்கே போகிற, ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி, எனது நல்லடியார்களோடு, உனக்கு முன்பாக இறந்துவிட்ட நல்லடியார்களோடு நீ சேர்ந்து கொள், அவர்களோடு சொர்க்கத்தில் இணைந்து கொள் என்று அந்த நல்ல ஆன்மாக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் அந்த நல்ல ஆன்மாக்களாக நம்மை அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்த சூரத்துல் பலது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா பலத் என்ன நகரம், எந்த நகரம், மக்கா மாநகரம் தான், மாற்று கருத்தே இல்லை. உக்ஸிமு பிஹாதல் பலது, இந்த மக்கா மாநகரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் இந்த மாநகரத்தில் ஹலாலான நிலையில் இருப்பீர்கள். அதாவது உங்களுக்கு ஹலாலாக்கப்படும் சண்டையிடுவது போரிடுவது. இது வந்து மக்கா வெற்றி கிடைக்க போகுதுங்கிறதுக்கான முன்னறிவிப்புன்னு இதை வந்து மார்க்கறிஞர்கள் சொல்கிறாங்க. வாலிதி வாமா அல்லது தந்தை மீது பிள்ளை மீது சத்தியங்கிறான். இந்த தந்தை யார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பது பல அறிஞர்களுடைய நிலைப்பாடு. வமா வலது அவர்களோட பிள்ளைன்னா நம்ம அனைவருமே அவங்களுடைய சந்ததி. அந்த சத்தியம் செஞ்ச அல்லாஹ் என்ன சொல்றான், லகத் ஹலகல் இன்சான ஃபீ கபத், மனிதனை ஒரு சிரமத்தோடு தான் நாம் படைத்திருக்கிறோம். பல சிரமங்களை தான் அவன் கடந்து ஒரு முயற்சி செய்யக்கூடியவனாக பாடுபடக்கூடியவனாகத்தான் அவன் இந்த உலகத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் எதற்காக பாடுபடணும், நன்மைக்காக சொர்க்கத்துக்காக பாடுபடணும் அப்படிங்கிறது இறைவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அயஹ்சப் அல்ல யக்திர் அலைஹி அஹத், அவனை யாருமே அவன் மீது அதிகாரம் செலுத்த முடியாது நினைச்சிட்டு இருக்கானா. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அயஹ்சப் அல்லம் யரஹு அஹத், தன்னை யாரும் பார்க்கவில்லை என்று நினைச்சிட்டு இருக்கிறானா. அல்லாஹ் நிச்சயமான பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, மனிதனுக்கு நாம் 2 கண்ணை கொடுக்கலையா, அலம் நஜல் ஐனீன் வலிசான் வஷஃபத்தைன், நாவையும் உதடுகளையும் ஹதைனாஹு நஜ்தீன், நாம் அதை எல்லாமே மனிதனுக்கு கொடுத்து அறிவையும் கொடுத்துருக்கோம், 2 வழியை காமிச்சிருக்கோம், நல்ல வழி கெட்ட வழி, அதை அவன் தேர்வு செய்யும். ஃபலக்கத் ஹமல் அக்கபா, மனிதன் இன்னும் கணவாயை கடக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், அதாவது கணவாய் கடக்குதல் என்றால் ஒரு சிரமமான ஒரு நிலையை கடந்து செல்லுதல். அப்போ இன்னும் நீ நிறைய சிரமமானதை கடந்து நீ ஒரு கட்டத்துக்கு இன்னும் வரலை, அப்போ சொர்க்கத்தை அடைவதற்கு நீ நிறைய சிரமங்கள் பட்டு கடந்து வர வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்கான சில வழியை சொல்லவா, ஃபக் ரகபா, அதாவது அடிமைகளை உரிமை விடுவதோ, யத்ஆமுன் ஃபீ யௌமின் தி மஸ்கபா, பசியுடைய நாளில் ஏழைகளுக்கு உணவளிப்பதோ, யத்தீமன் ஸா மக்ரபா, உறவுகளில் இருக்கக்கூடிய யத்தீம்களுக்கு உணவளிப்பது உதவி செய்வது, மிஸ்கீனன் ஸா மத்ரபா, மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மிஸ்கீனான ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பது. இது மாதிரி நல்ல அமல்களை செஞ்சீங்கன்னா நீங்கள் கனவாயை கடந்து விட்டதை போன்று நீங்கள் எல்லா இடத்துல ஒரு பெரிய அந்தஸ்தை நீங்கள் அடையலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இவர்கள் தான் வலது புறத்தை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் இடது புறத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் நரகவாசிகள் சொல்லி இந்த சூரா முடிக்கிறான். இது 90வது சூரா பலது. அடுத்து 91வது சூரா சூரத்து ஷம்ஸ்.
வஷம்சு வதுஹாஹா. அல்லாஹ் தஆலா இதில் வந்து 6-7 வசனங்களை சத்தியம் செஞ்சுட்டே வருவான். சூரியன் அதனுடைய ஒளியின் மீது சத்தியமாக, சந்திரன் அந்த சூரியனை தொடர்ந்து வரக்கூடிய சந்திரன் மீது சத்தியமாக, ஜொலிக்கக்கூடிய பகல் மீது சத்தியமாக, அதாவது பகலையும் வெளிச்சத்தையும் சூரியனையும் மூடக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, வசமாய் வமா பனாஹா வானம் அதை படைத்தவன் மீது சத்தியமாக, வல்லாரது யமா தஹாஹா பூமி அதை விரித்தவன் மீது சத்தியமாக, சுபஹானல்லாஹ், நஃப்சி வமா சவ்வாஹா ஆன்மாக்களை படைத்து அதை சரிப்படுத்தி அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹ ஃபுஜூரஹா வ தக்வாஹா. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மனசாட்சிக்கும் அல்லாஹ் தஆலா நல்லது கெட்டது அது மனசுலேயே பதிய வச்சுட்டான். அதனால தான் சொல்லும் மனசாட்சி கேள் அப்படிங்கிறோம்ல. அப்போ ஒரு மனசுக்கும் இது சரி தப்பு அப்படிங்கிற மனசாட்சிங்கிறது சொல்லும். அதுக்கு மேலே மிக சரியானது என்னது மிக தவறானது என்னங்கிறது நம்ம வேதத்தை படித்து ஹதீஸை படித்து நபிமாருடைய போதனைகளை படித்து தெரிஞ்சுக்கணும். மற்றபடி அடிப்படையானது நல்லது கெட்டது அப்படிங்கிறது மனசுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். சத்தியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு விஷயத்துக்கு வரான். அது அஃப்லஹம ஜக்கஹா, அந்த ஆன்மாவை யார் பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்தார். அதை யார் நசுக்கி விட்டாரோ பரிசுத்தப்படுத்தாமல் கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று சொல்லி சமூது கூட்டத்தார்கள் பொய்ப்பித்தார்கள், நபியை பொய்ப்பித்தார்கள், வரம்பு மீறினார்கள், அந்த ஒட்டகத்தை அவர்கள் அறுத்தார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும், அல்லாஹ் அவர்கள் மீது அதாபை சாட்டினான். அதனால் அவர்கள் அழிந்தார்கள். வலா யஹாஃபு உக்பாஹா, அல்லாஹ் யாரையும் அழிப்பதற்கு அல்லாஹ் பயப்பட மாட்டான்னு சொல்லி இடத்துல முடிச்சிட்டான். அடுத்து சூரத்துல் லைல். சூரத்துல் லைல் என்பதும் சிறிய சிறிய வசனங்கள் கொண்ட அழகான ஒரு சூரா. வல்லைல் இதா யக்ஷா, மூடக்கூடிய இரவின் மீது, ஒன்னஹர் இதா தஜல்லா, ஒளிரக்கூடிய பகலின் மீது, வமா ஹலக தக்கர வல் உன்ஸா, ஆண் பெண்ணை படைத்திருக்கான அந்த இரவின் மீது சத்தியமாக, இன்ன சாயக்கும் லஷத்தா, மனிதர்களே உங்களுடைய முயற்சிகள் பல்வேறுபட்டதாக இருக்கிறது. அதாவது மனுஷன் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கிறான், சும்மா யாரும் படுத்து கிடக்கல, எதையாவது ஒன்று செய்கிறீங்க. அது உலக ரீதியில் சம்பாதிக்கிறதுக்காகவோ, உலகத்தை ஆள்வதற்காகவோ, அல்லது பாவங்களுக்காகவோ, அல்லது தவறு செய்வதற்காகவோ, திருடுறவன் கொள்ளடிக்கிறவனும் முனைப்பாக அதில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். அதுக்கு திட்டம் போட்டுட்டு தான் இருக்கா, அதுக்காக செயல்பட்டு தான் இருக்கா, அதுக்காக பிரயாணம் மேற்கொண்டு தான். இப்படி மனிதர்கள் நீங்கள் பல்வேறுபட்ட முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அது நல்ல முயற்சியாக இருக்கட்டும், அது சொர்க்கத்துக்கானதாக இருக்கட்டும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா ஒரு சில சொல்கிறான், ஃபமன் ஆத்தா வத்தகா, யாரெல்லாம் நன்மையாக ஆயத்தான வழங்கினாரோ, அந்த வழங்கினாரில் எல்லாமே வரும். சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கறது, குர்பானி கொடுக்கறது, சக்காத்து கொடுக்கறது, சதகா கொடுக்கறது, நஃபகா கொடுக்கறது, ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்கிறது, இப்படி நன்மையான விஷயங்களுக்காக யாரெல்லாம் வழங்கினாரோ, வத்தகா அல்லாஹ்வை அஞ்சி நடந்தாரோ, வஸத்தக பில் ஹுஸ்னா, அழகியதை உண்மைப்படுத்தினாரோ. ஹுஸ்னானுங்கிறது அழகியது. அழகியதுன்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை உண்மைப்படுத்தி அதன்படி வாழ்ந்தாரோ, ஃபஸன் யஸ்ஸருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு சொர்க்கத்தினுடைய வழியை லேசாக்கும். யுஸ்ராங்கிறான், எளிமையின் பக்கம் அவரை நாம் எளிமையினுடைய வழியை அவருக்கு இலகுவாக்குவோம் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன? சொர்க்கத்திற்கான வழியை இலகுவாக்கும்னு அர்த்தம். அப்படியே ஆப்போசிட், வம்ம பஹில வஸ்தகுனா, யார் கஞ்சத்தனை செய்கிறாங்களோ, கொடுக்காம தடுத்து வச்சுக்கிறான், வஸ்தகுனா அல்லாஹ்வை பயப்படாமல் அல்லாஹ்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தன்னை தேவையற்றவனாக கருதுகிறாரோ, கதப பில் ஹுஸ்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை பொய்ப்பித்து அதன்படி வாழாமல் இருந்தாரோ, ஃபஸனு யஸ்ஸிரு லில் உஸ்ரா, நரகத்திற்கான வழியை தான் அவனுக்கு நம்ம லேசாக்கும். நரகத்துக்கான செயலை செஞ்சுக்கிட்டே போய் நரகவாசியாக ஆயிடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அவன் நரகத்தில் விழும்போது அவனை எதுவுமே பாதுகாக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா நரகத்தை எச்சரிக்கிறான். ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலவ்வா, கொழுந்து விட்டு எரியும் நரகத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். லா யஸ்லஹ இல்லல் அஷ்கா, துர்பாக்கியசாலியை தவிர யாரும் அதில் நுழைய மாட்டாங்க. இவ்வளோ போதனைகள் சொல்லப்பட்டு, இவ்வளோ படிப்பினைகள் கொடுக்கப்பட்டு, இவ்வளோ அத்தாட்சிகள் காட்டப்பட்டு, இறை நபிமார்கள், இறை தூதர்கள், வேதங்கள் எல்லாம் வந்த பிறகும் இதையும் தாண்டி எதையுமே பொருட்படுத்தாமல் ஒருத்தன் நரகத்துக்கு போகிறான்னா அவன் யாராக இருப்பான்? அஷ்கா, துர்பாக்கியசாலியாக தான் அவன் இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, வசை ஜன்னபுல் அத்கா, ஆனால் இறையச்சம் உள்ளவர் அந்த நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்வார். அத்கான் அல்லாஹ் தஆலா சொல்றான், தக்வாதாரி, இறையச்சம் உள்ளவர். இந்த அத்கான் அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பல ஆசிரியர்கள் சொல்றாங்க, பல தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க. எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அவங்களுக்கு பொருந்தது, அவங்க செஞ்சதுதான் சுட்டி காட்டுது. அல்லது யுக்தி மேல ஹெதசக்கா, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அவர் செல்வத்தை கொடுத்தார், யாரும் அதற்கு பிரதி உபகாரம் செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக இல்லா வஜிஹ் ரப்பிஹில் ஆயிலா, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக மட்டும் அதை செஞ்சாங்க. வல சோஃப யர்தா, அல்லாஹ்வும் அவரை புரிந்து கொள்வார். இது முழுக்க அபூபக்கர் ரலியல்லாஹு விஷயத்தில் இறங்கியதாக சொல்கிறாங்க. அவங்க தான் அடிமைகள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டாங்க. அவங்க தங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவோ பிரதி உபகாரம் செய்யறதுக்காக இல்லாமல் அல்லாஹ்க்காக செய்யறேன்னு கேட்டதுக்கும் சொன்னாங்க. அதனால் இந்த 5 வருஷங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு விஷயத்தில் இறங்கியதாக பல தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. மற்றபடி யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை திருப்புறத்தை நாடி செலவு செய்வாங்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி பணி செய்வாங்களோ அவங்களுக்கும் பொருந்துங்கிறது இங்கே சொல்லப்படுது. அடுத்த சூரா துஹா. முற்பகல் மீது சத்தியமாக, இரவு மீது சத்தியமாக, இறைவன் உம்மை கைவிடவில்லை, உன் மீது கோபப்படவில்லை. ஏன் இப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னா, கொஞ்ச நாள் வஹி வராமல் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருந்தாங்க. சில பேர்லாம் என்ன செஞ்சாங்க,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வஹி கொண்டு வருவாங்க. ஜிப்ரீல் வந்து ஷைத்தானு கிண்டல் பண்ணா, உங்கள் ஷைத்தான் வரல போல, உங்களுக்கு புது செய்தி வரல போல, புது வஹி வரல போல, உங்களை உன் இறைவனை கைவிட்டான் போல அப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. ஒரு பெண்மணி கூட அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி தஃப்சீரில் வருது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொன்னா, இல்லைம்மா வத்தஅக ரப்புக வமா காலா, உமது இறைவன் உம்மை கைவிடவில்லை, உம்மீது கோபமாக இல்லை. அப்போ ஒரு நோக்கத்துக்கு அல்லாஹ் தஆலா வஹியை தாமதிச்சுட்டு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அறிவுரையெல்லாம் சொன்னான். வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா, முந்தியதை விட பிந்தியது உமக்கு சிறந்தது, அதாவது இந்த உலகத்தோட மறுமை தான் சிறந்தது. உமது இறைவன் நீங்கள் திருப்தி கொள்ளக்கூடிய அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் தருவான். உங்களை அனாதையாக அவன் பெற்று உங்களை அவன் அரவணைத்து கொள்ளவில்லையா, வழி தவறி நிலையில் ஷரியத் என்றால் என்ன என்று தெரியாத நிலையில் இருந்து உங்கள் நபித்துவத்தை தந்து ஒரு ஷரியத் சட்டத்திட்டங்களை தரவில்லையா, அதே மாதிரி ஏழையாக பெற்றுக்கொண்டு உண்மை செல்வ நிலைக்கு அல்லாஹ் ஆக்கவில்லையா. செல்வ நிலைனா பெரிய பணக்காரன் ஆக்கிட்டான் இல்லை, ஆனால் அடுத்தவங்களை கையேந்தாத நிலைக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கினான். ரெண்டாவது போதுமென்ற மனநிலை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு தந்தான். போதுமென்ற மனநிலையோடு அதை வந்து பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை தந்தான். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் எந்த அனாதைகளையும் விரட்டிடாதீங்க, எந்த அனாதைகள் மீது கடினத்தனை காட்டிடாதீங்க, எந்த யாசகர்களையும் விரட்டிடாதீங்க, அல்லாஹ்வுடைய நேமத்தை நீங்கள் எடுத்து சொல்லிட்டே இருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இது எல்லாருக்கான அறிவுரையும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அடுத்து அலம் நஷ்ரஹ் எனக்கூடிய சூரா. அலம் நஷ்ரஹ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்துக்கு அல்லாஹ் தஆலா விரிவுபடுத்தின சொல்லி காட்டுறான். நபி நேமத்துக்கள் அப்படியே சூரா துஹால சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறான். நபியை உமது நெஞ்சத்தை இஸ்லாத்துக்காக நம்ம விசலமாக்கலை, உங்கள் மீது இருந்த பாவச்சுமையெல்லாம் நம் அகற்றவில்லையா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே செய்ய விடாமல் காப்பாற்றினது, அல்லது அவர்களே அறியாமல் அவர்கள் சிறிய பிழைகள் செய்திருந்தால் அல்லாஹ் தஆலா அதை மன்னிச்சிட்டான். அதை அவன் சொல்லி காட்டுறான். ஒரு ஃபைனல் லக திக்ரக், உமது பேர் திருநாமத்தை நாம் உயர்த்தவில்லையா. ரொம்ப அழகான செய்தி இது. வாங்க சொல்லும் போது, இகாம சொல்லும் பொழுது, ஷஹாதா சொல்லும் போது அல்லாஹ்வுடைய பேரோ ரசூல்லா பேர் சொல்லப்படுது. அதான் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி திருநாமத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்திட்டாங்கிறதுக்கான பொருள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே ஃபைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு தான் இலகு இருக்கிறது, சிரமத்தோடு தான் இலகு இருக்கிறது. இதை சில பேர் சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிரமத்துக்கு பிறகு இலகு இருக்குன்னுவாங்க, பிறகு நல்லா சொல்லவே இல்லை. உடன், அப்போ உடனே வந்துடும். அல்லாஹ் தஆலா ஒரு சிரமத்தை கொடுத்தானா அதோடு இலக வச்சிருப்பான். ஆனால் அந்த இலகை நம்ம புரியாமல் இருப்போம். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஒரு விடிவையும் ஒரு இலகுவையும் அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். சில நேரங்களில் அது சோதனைக்காக தாமதிக்கப்படுவதும் உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபைதா ஃபரக்த ஃபன்சப், நீங்கள் ஓய்வானால் வேரூன்றி நில்லுங்கள். அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க, பல விளக்கம் சொல்கிறாங்க. ஃபர்தான அமலை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நஃபிலான சுன்னத்தான அமலில் இருங்கன்னு அர்த்தம். அல்லது நீங்கள் உலக காரியத்தை விட்டு ஓய்வானால் மார்க்க காரியத்தில் இபாதத்தில் நிலைத்திருங்கள் அப்படிங்கிற அர்த்தம் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. வைலா ரப்பிக ஃபர்கப், இறைவன் பக்கம் நீங்கள் ஆர்வம் கொண்டவர்களாக இருங்கள். இதுக்கு சில தஃப்சீர் ஆசிரியர் சொல்கிறாங்க, ஃபர்தான இபாதத்தை முடிச்சதுக்கப்புறம் துவா செய்வது, தஸ்பீ செய்கிறது, இது மாதிரியான இபாதத்தில் ஈடுபட அல்லாஹ் தஆலா சொல்ல வரான்னு சொல்லி. சரி, அடுத்த சூரத்து தீன் வத்தீன் வஸ்ஸைத்தூன், அதாவது அத்திப்பழத்தின் மீது, ஜைத்தூன் மரத்தின் மீது, தூர் சீனா மலையின் மீது, இந்த மக்கா நகரத்தின் மீது எல்லாம் சத்தியம் செய்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதன் லகத் ஹலக்கல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதன் அழகான நேர்த்தியான ரீதியில் நம்ம படைச்சிருக்கோம். சும்மா ரததுனா அஸ்ஃபல சாஃபிலின், பிறகு தாழ்ந்த நிலைக்கும் அவனை நான் கொண்டு செல்கிறோம். அதாவது நரகவாதியாகவும் ஆயிடுறான். சிறந்த நிலையில் படைக்கப்பட்டவன் நரகவாதியாகவும் போயிடுறான். ஆனால் சிலரை தவிர இல்லல்லதீனாமனு வஅமிலு ஸாலிஹாத், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சாங்களே அவங்களுக்கு நிலையான கூலி இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த சூறாவை நிறைவுபடுத்துகிறான். அடுத்து இந்த தேர்ட் பார்ட்டினுடைய கடைசி சூறா இக்ரா. சூரத்துல் அலக் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி அருளப்பட்ட வஹி. முழு சூறாவை இறங்கல, முதல் 5 வசனங்கள் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இறக்கி அருளப்பட்டது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம்மை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு நபி நீ ஓதுவீராக. 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரான்னு சொல்லும்போது எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3வது தடவை சொல்லி கட்டி பிடிச்சி முழுசாக அந்த 5 வசனத்தை அப்படியே ஓதி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு குளிர் ஜுரம் வந்து வீட்டுக்கு போய் போத்திட்டு படுத்திருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூட அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அப்போ போத்தி படுத்திருக்கும் போது தான் யாயுல் முஸ்ஸமில் யாயுல் முத்தஸிர்ங்கிற சூறாலாம் இறக்கி அருளப்பட்டது. சரி, இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபி உம்மை படைத்த இறைவன் பெயரை கொண்டு ஓதுங்க. மனிதனை இரத்த கட்டிலிருந்து படைச்சான். உங்கள் இறைவன் தயால குணமுள்ள கொடை வள்ளலாக இருக்கிறான். அவன் எழுதுகோலை கொண்டு மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தான், அவர்கள் தெரியாத விஷயத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லி மனிதன் ஆனால் எப்படிப்பட்டவனா இருக்கான், கெல்லா இன்னல் இன்சான் லயத்கா, மனிதன் வரம்பு மீறுறான். அப்போ வரம்பு மீறக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ரசூல்லாவை தூதுவராக தேர்வு செய்து ஆரம்ப வகை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வரம்பு மீறக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் போய் அவங்கள அல்லாஹ்வின் பக்கம் அலையுங்க, அவங்கள திருந்தும்படி சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்ன இலா ரப்பிக ருஜா, அல்லாஹ்வின் பக்கம் தான் எல்லாருமே திருப்பப்பட போறீங்கிறத சொல்லுங்க. அராய்த்தல்லது என்ஹா, நபி தடுக்கக்கூடியவனை பார்த்தீர்களா, அபிதன் இதா சல்லா, ஒரு அடியார் தொழும் பொழுது. இது என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால தொழும்போது அபூஜஹல் வந்து தடுத்தான். அது அல்லாஹ் தஆலா சொல்றான். அடியாருங்கிறத ரசூலுல்லாஹ், அந்த மனிதன்கிறவன் அபூஜஹல், அவன் தடுத்தான், தொழக்கூடாதுன்னு சொன்னான். தொழுதான் நான் தலையில வந்து காலை வச்சு மிதிப்பேன்லாம் சொன்னான். ஆனால் அப்படி செய்ய விடாமல் அல்லாஹ் தஆலா தடுத்தான். சரி, இப்படி அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான், ஒரு தக்வாவை கொண்டு ஏவக்கூடிய ஒரு மனிதரை அவன் தடுக்கிறான் என்று சொல்லி
அல்லாஹ் தஆலா கேட்குறான், அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இவன் அஞ்ச வேண்டாமா? இப்போ அபூஜஹலை சொல்கிறான், அபூஜஹலுக்கு மட்டும் இல்லை, உலக மக்கள் எல்லாருக்கும் தான் அல்லாஹ் பார்க்குறான்னு நினைக்க வேண்டாமா? அப்போ அல்லாஹ் பார்க்குறாங்க, அது மறந்துட்டு பாவம் செய்கிற எல்லாருமே இது யோசிக்கணும். கல்லா இல்லை இல்லம் என் தையில் அனஸ்பாம் பின் நாசியா, அபூஜஹல் மட்டும் நபிக்கு தொந்தரவு கொடுப்பதை நிறுத்தவில்லை என்றால் அவனுடைய பிடரின், அதாவது குடும்பியை நான் பிடிச்சிருவோங்கிறான். முன்னேற்றி முடிக்கு தான் நாசியான்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா குடும்பின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அவன் குடும்பியை நான் பிடிச்சிருவேன். நாசியத்தின் கேதிபதின் ஹாத்தியா, பாவம் செய்த அந்த பாவமான அந்த முன்னெற்றியை, அந்த குடுமையை நான் பிடிச்சிருவோம். ஃபல் எதுவும் நாதிய, அவன் ஆளெல்லாம் கூப்பிடட்டும். சனதவு ஜபானியா, நம்ம ஆளெல்லாம் கூப்பிடுவோம், வானவர்களை கூப்பிடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அவன் மிதிக்க வந்தான், அதுக்கப்புறம் அவன் வந்து மிதிக்க முடியாமல் திரும்பி போயிட்டான். என்னை யாரும் தடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். நான் மிதிச்சிருந்தா நான் இறந்தே போயிருப்பேன் அப்படின்னு கூட அவன் சொன்னான். சரி, இந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து செய்ய விடாமல் தடுத்துட்டு, இனிமேல் இந்த காரியத்தை செய்யாத, வானவர்களை கொண்டு உன்னை நான் அழுத்தி விடுவேன் என்ற ஒரு ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா, வஹி மூலமா அதை வந்து எச்சரித்தான். அலன்று போயிட்டான். அதுக்கப்புறம் கெல்ல லா துதிஹ் வஸ்ஜுது வக்தரிப், நபியே நீர் அல்லாஹ்வுக்காக நெருங்கி அல்லாஹ்வுக்காக சஜ்தா செய்து, இப்படிப்பட்ட யாருக்கும் நீர் அவர்களை பின்பற்றாமல் அவர்களை பின்தொடராமல் அல்லாஹ் சஜ்தா செஞ்சு அல்லாஹ் பக்கம் நெருங்குங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை இறக்குறான். இதை கேட்கக்கூடிய ஓதக்கூடிய நாம் சஜ்தா செய்வதும் கடமை. அல்ஹம்துலில்லாஹ்.